ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி தண்டுக்கீரை செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தண்டுக்கீரை இல்லை தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தண்டங்கீரை, வரமிளகா, கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், பெருங்காயம், உப்பு, நான் எடுத்துருக்கிறது தேங்காய் எண்ணெய், வெங்காயம், பூண்டு. இப்போ கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அலசிக்கலாம், தண்ணியில் ஊற்றி அலசிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அடியிலெல்லாம் மண்ணெல்லாம் தேங்கியிருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், வரமிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது பொரி வந்ததோட வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே கீரையை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஓப்பனில் வச்சிங்கன்னா அது சத்தெல்லாம் போயிடும். ஸோ கீரையை நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சள், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் திருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை ஈஸியாக ரெடி ஆகிடும். சாப்பிட்லாம், ஹெல்த்தியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.